அம்மா நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. ரொம்ப நாளாச்சு ஒரு வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாமா? போடலாம்மா. சௌக்கியமா நன்னா இருப்பேன்னு நினைக்கிறேன். திருப்பியும் உங்களோட வீடியோவில் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய உங்கள்கிட்ட பேசணும் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எனக்கு நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும். என்னது எல்லாரும் பார்க்கணும். என்ன தப்போ ரைட்டோ ஏதோ சொல்லிடுறேன். அது தப்போ ரைட்டோ இல்லைம்மா, நீங்கள்லாம் அனுபவம் நிறையா வாழ்க்கையில், அந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த வீடியோலாம். அதாவது ஒரு நல்ல விஷயங்களை 4 பேரோட பகிர்ந்துக்கணும். இப்பயுமே என்ன தெரியுமா உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கலாம். மகளிர் தினத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள். சரி, இந்த மகளிர் தினத்தில் போன வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கிடைச்சது. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷம். அந்த பிரைஸ் என் பொண்ணு வாங்கி கொடுத்தா. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அந்த கதையாக எழுதி அனுப்பிச்சோம். அதில் எனக்கு பிரைஸ் கிடைச்சது. என்ன பரிசு அப்படின்னா, சிறந்த தாய், அதாவது சிறந்த தாய் அப்படிங்கிற அந்த சிறந்த பெண்மணியில தாய்ங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சது. அவருக்கும் நன்றிகள். அந்த கேஆர் ராமகிருஷ்ணன்கிறவருக்கும் நன்றிகள். அவரை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பாராட்டி கௌரவப்படுத்தினார். கௌரவப்படுத்தி எனக்கு ப்ரைஸ் கொடுத்தார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான். ஏன்னா நான் மேடை ஏறிலாம் ப்ரைஸ் வாங்கினதில்லை. ஃபஸ்ட்டு என் பொண்ணால் நான் மேடை ஏறி அந்த கதை சின்ன கதை எழுதி போட்டதுனால. சரி, அந்த கதை என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் போராடி இன்னைக்கு ஜெயலக்ஷ்மிங்கிறது உங்கள் பேர்லையே இருக்கிற மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டேல். அதாவது உங்களுடைய அந்த வாழ்க்கையை ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்களேன். எனக்கு 15 வயசுலேயே கல்யாணம். 15 வயசு கல்யாணம் ஆகி 16 வயசுலேயே குழந்தை பிறந்தாச்சு. படிப்பு அப்போ பாதியோட நிறுத்திருந்தேன். 9th தான் படிச்சிருக்கேன். 9th நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி மூணு பொண்ணு குழந்தை. ஆமா, 3 பொண்ணு குழந்தைல. அதுக்கப்புறம் நான் படிக்கணுங்கிற ஆர்வத்துல படிச்சு டைலரிங் கத்துக்கிட்டேன். அதாவது 10ஆவதெல்லாம் பாஸ் பண்ணல, அதை சொல்லுங்க. ஆமா, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் மினிமம் 35 மார்க்ல பாஸ் பண்ணேன். அப்பெல்லாம் 35 மார்க் வரைனா பாஸ். அதனால பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டெய்லரிங் கிளாஸ் போனேன். லோயர் ஹையர் எல்லாமே பரீட்சை எழுதி. அப்பெல்லாம் கேஸ் கிடையாது, அடுப்பு தான். அதுலயே சமைச்சு வச்சுட்டு நீங்க டைலரிங் பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் டைலரிங் கத்துட்டேன். டைலரிங்ல எம்ப்ராய்டிங்கும் கத்துட்டு டீச்சர் ட்ரைனிங்கும் படிச்சேன். ஆமா, டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே கத்துட்டு அப்புறம் துணி தைக்க ஆரம்பிச்சேன். நல்லா தைப்பேன் நான். அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தலிகையில் சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் நான் ஊறுகாயெல்லாம் நல்லா போடுவேன். பட்சமெல்லாம் நிறைய பண்ணுவேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வெளிப்படுத்தி கோலம் நல்லா போடுவேன். எல்லாமே உழைப்பு தான் உங்களோட வெற்றிக்கு காரணம். உழைக்கணும். சும்மாவே இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஏதோ ஹெல்ப் பண்ணணும், அடுத்த வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நிறைய இருக்குது. யாரையும் ஒரு பைசா எதிர்பார்க்காம தானே தன் முயற்சியில குழந்தைகளை வளர்த்து கொண்டு வரணும். அதுதான் நீங்க சொல்ல வர ஒரு முக்கியமான மெசேஜ். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வர, நீங்களே முயற்சி பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க முன்னுக்கு வரணும். அந்த முயற்சியை வெளிக்காட்டுங்க எல்லாருக்கும். அதாவது திறமை இருக்கும் எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க. திறமையை எல்லாருக்கும் திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிப்படுத்தி பெண்கள் இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றம் இருக்கு. அந்த முன்னேற்றத்தை இங்க காமிங்க. எல்லாரிடத்துலையும் திறமைகள் இருக்கு. எல்லா பொண்ணுகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமை. எல்லாருக்கும் திறமை இருக்கு. அதை நீங்க வெளிப்படுத்திக்கணும். ஆமா, வெளிப்படுத்தி எல்லாருக்கும் பகிர்ந்துங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி எல்லாரும் அவர்களுடைய ஒருத்தருக்கு டிராயிங் போடுறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுல டீச்சராக இருக்கிறதுல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும்னு நீங்கள் சொல்கிறேன். திறமையை காமிங்கோ. இப்போ மகளிர் தின விழாக்கு எங்கே எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் கொடுக்குறா, போட்டி பண்ணுறா, போட்டிலாம் வச்சுருக்கா. எல்லாத்துலையும் கலந்துங்கோ. நீங்கள் முன்னாடி வரலாம். நீங்கள் தான் ஜெயிப்பேல். நீங்கள் முன்னாடி வரணும். எல்லாரும் கலந்துங்கோ. எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சர்வஜனோ சுகி பவந்து. அதுதான். சின்னது ஒரு பிரைஸ் கிடைச்சா கூட அதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், ஒரு சின்ன பென்சில், சின்ன வயசுல இருந்தே ஒரு பென்சில் கிடைச்சா கூட அதுல அவ்வளவு சந்தோஷம். நம்ம அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம். அதுவே தைரியத்தை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லா பெண்களுமே எல்லா திறமையை காட்டுங்கோ. எல்லாரும் நன்னா இருங்கோ. என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றிம்மா.